அவர் பண்ணி அப்போ அந்த டைம்லயே நானும் என் ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து அதே மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்து நாங்களாம் பண்ணோம். சும்மா அப்பெல்லாம் பிக் பாஸ் ரிலீஸ் ஆனிச்சு அப்போ ஃபர்ஸ்ட் சீசன். அப்ப அதுல உள்ள ஆள் மாதிரி நாங்களே பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் நாங்க பண்ணிட்டு வீடியோ எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்பவே வந்துட்டு அவரோட ஃபேன் தான் நான் ஆக்சுவலா. ஸோ அவர் கையில ஒரு கருப்பு கலர் பேண்ட் ஒன்று போட்டுருப்பாரு. அந்த மாதிரி நல்லா ஒரு பேண்ட்ல வாங்கி போட்டு சுத்திட்டு இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு அதான் நம்மளுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகிற ஒருத்தரா இருக்காருல்ல. ஸோ அந்த மாதிரி ஸோ அவர் நானும் ஒரு பெரிய ஃபாலோவர்னு சொல்லலாம் அவருக்கு. ஸோ இந்த கதை ஸ்டார்ட் ஆகும்போதே அவரை வச்சு எழுதின கதை தான் அது. ஆமா ஆமா ஆமா, இவருக்கான கதை தான். ஸோ அவர் அப்ரோச் பண்ணி ஒரு யூடியூப் சீரிஸ் மாதிரி பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணது. ஆமா இல்ல ஸ்டார்ட் பண்ணது 7 days ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணி பார்க்கும்போது கண்டென்ட்டாகவும் சரி குவாலிட்டியாகவும் நல்லா இருந்துச்சு. ஸோ இது மெயின் ஸ்ட்ரீமுக்கு போனா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் அந்த படம். ஸோ அதான் அந்த ஒரு எப்படி சொல்றது, நம்மளை ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பர்சனா இப்ப நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் அவர் மூலியமா அந்த படத்துல பண்ணிருக்கேன்.